ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தினமும் வரும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 25. காலத்தின் மாற்றமும் அந்த வெட்கச் சிரிப்பும். நாட்கள் பறந்தன. சிறுமியாக இருந்த நிலா இப்போது அழகிய பெரிய பெண்ணாகிவிட்டாள். அதேபோல அரியனும் உயரமாய் வளர்ந்து கம்பீரமான இளைஞனாக மாறிவிட்டான். வழக்கம் போல ஒரு நாள் காலை ஸ்கூலுக்கு கிளம்பி வந்த நிலா தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த சைக்கிளின் பின்னால் தன் ஸ்கூல் பேக்கை மாட்டினாள். அதே நேரத்தில் அவளது வீட்டுக்கு நேர் எதிரே தன் சைக்கிளுடன் வந்து நின்றான் அரியன். இத்தனை நாள் சின்ன பசங்களாக அடித்துக்கொண்டு சண்டை போட்டு திரிந்த இருவரும் இப்போது இப்படி வளர்ந்து நிற்பதை பார்த்ததும் ஒரு சின்ன தயக்கம் தொற்றிக்கொண்டது. அரியன் அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தினான். அதை பார்த்த நிலாவுக்கும் முகத்தில் வெட்கம் கலந்த ஒரு சின்னச் சிரிப்பு வந்துவிட்டது. வார்த்தைகள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த ஒரு பார்வைக்கும் லைட்டான சிரிப்புக்கும் இடையில் ஏதோ ஒரு புதிய புரிதல் பிறந்துவிட்டது. அத்தியாயம் 26. வழக்கம் போல தனித்தனி பயணம். இல்லை, ரெண்டும் பேரும் ஒன்னாவெல்லாம் கிளம்பி போகல. அரியன் வழக்கம் போல கொஞ்சம் லேட்டாதான் ஸ்கூலுக்கு கிளம்புவான். அன்று காலை தன் வீட்டு முன்னாடி சைக்கிளில் பேக்கை மாட்டிட்டு நிலா கிளம்பும்போது அரியனும் அப்போதான் தன் வீட்டு முன்னாடி சைக்கிளோட நின்னுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் நிலாவுக்கு லைட்டா ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னாக போகல. அரியன் எப்பவும் போல லேட்டா போறதுக்காக நிக்க நிலா அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு தன் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. போறதுக்கு முன்னாடி தன் அம்மா செந்தாமரை கிட்டே வந்து, மாமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ன்னு சொல்லிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா கிளம்பி போனா நிலா. அத்தியாயம் 27. அரியனின் கலகலப்பான காலை நேர கிரகலகங்கள். மறுபுறம் அரியன் வீட்டில் செம கலகலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அரியனோட அப்பா பெயர் கார்த்திகேயன், அம்மா பெயர் மரகதம். காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற டென்ஷன்ல அரியன் பண்ணுற அலும்பு தாங்க முடியாது. வழக்கம் போல அன்னைக்கும் லேட்டா எந்திரிச்சுட்டு விறுவிறுன்னு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சான். அங்க சமைச்சுட்டு இருந்த அவங்க அம்மா மரகத கிட்ட போய், அம்மா, சீக்கிரமா எனக்கு சமைச்சு கொடுங்கம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் கேட்டை தொலையுங்க ன்னு அங்கேயும் இங்கேயும் ஓட்டிட்டே சத்தம் போட்டான். அதை பார்த்த அவங்க அம்மா மரகதம், டேய், தினமும் லேட்டா எந்திரிச்சுட்டு வந்து என் தலையில உட்கார்ந்தா என்னடா அர்த்தம்? நான் என்ன மந்திரமா போட்டு தர முடியும்? ஒழுங்கா போய் உட்காரு, கொண்டு வந்து தரேன் ன்னு செல்லமா அதட்டினாங்க. அதை கேட்டுட்டே கார்த்திகேயன் பக்கத்துல இருந்து சிரிக்க அரியனோ அவசரமா அங்கேயும் இங்கேயும் நடமாட்டிட்டு இருந்தான். அத்தியாயம் 28. அரியனின் ஜாலியான பஞ்சாயத்து. அம்மா மரகதம் சமைச்சுக்கிட்டே இருக்க அரியன் ரொம்ப சீரியஸா அவங்க பக்கத்துல வந்து நின்னு ஒரு லெக்சர் கொடுத்தான் பாருங்க. என்னம்மா நீ இவ்வளவு மெதுவா சமைச்சா நான் எப்போ ஸ்கூலுக்கு போய் சேர்றது? பையனுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது யோசனை இருக்கா உங்களுக்கு எல்லாம்? நான் போய் ஸ்கூலுக்கு வர்றா பொண்ணுங்களை சைடு அடிக்க வேண்டாமா சொல்லு? இப்படி என்னை லேட்டா அனுப்புனா நான் போய் அங்க மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கெத்து போஸ் கொடுத்தான். இதை கேட்டதும் மரகதட்டுக்கு கோபம் வருமா வராதா? கையில வச்சிருந்த கரண்டியாலேயே அவனை ஒரு போடு போட ஓட்டினாங்க. டேய், உனக்கு இப்போவே பொண்ணுங்களை சைடு அடிக்கிற புத்தியா வருது? ஒழுங்கா போர்வையை குதறிக்கிட்டு சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டியதுதானே? இதுல என் மேல பழி வேறியா? அப்படின்னு அம்மா துரத்த கார்த்திகேயனோ பையனின் இந்த லூட்டிய பார்த்துட்டு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. வீடே ஒரே கலேபரமும் சிரிப்புமாக அந்த காலை பொழுது கலகலன்னு போயிட்டு இருந்தது.